என்ன மனநிலையில விஜய் ரசிகர்கள் இருக்காங்க? கட்சி எப்படி இருக்கு? தலைவன் எவ்வளோ அப்படி தான் சார். தலைவனே மனநிலை சரியில்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, வாழ்க்கையை வெறுத்து போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் எப்போ அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை ஃப்ரீயாக விட்டுருங்கடான்னு வெளிநாட்டுக்கு எங்கேயாவது டூர் போவார். நீங்கள் வேணா இங்கே நம்ம பேசுகிறோம்ல, எலெக்ஷன் முடிஞ்ச கையோட எங்கேயாவது வெளிநாட்டுக்கு டூர் போவார் பாருங்க. ஏன்னா அவருக்கு இவ்வளோ ப்ரெஷர்லாம் அவர் எடுத்துக்கிட்டதே இல்லை. எங்கே போனாலும் நம்ம மனசை வேர்க்குது போவோம். ஏன்னா அவர்லாம் வேர்வன்றதே பார்த்துக்க முடியாது சின்ன பிள்ளையிலேருந்து. ஏன்னா சந்திரசேகருக்கு மகன், அதனால் வந்து பான் விசுல ஸ்பூன் அப்படிமைலாம் அதெல்லாம் தாண்டி நல்ல குழுன்னு இருந்து எந்த ஒரு பிரச்சனை, எந்த கசகசன்னு எதுவும் இல்லாமல், எந்த இஷ்யூஸும் எந்த ப்ராப்ளம் இருந்தால் சொல்லப்போனால் அண்ணன் தம்பி பிரச்சனை கூட அவர் கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும் தெரியுமா, பணக்காரனாக இருப்பான், ஆனால் வீட்டில் அண்ணங்காரன் தம்பியா அண்ணனான்ற பிரச்சனை இருக்கும். அது கூட இல்லாமல் எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் வாழ்ந்தவர். ஒரு பிரச்சனை அவருக்கு என்னென்னா, குடும்பத்தில் மனைவியும் பையன் பொண்ணு அதையும் வேண்டான்னு ஒதுக்கி வச்சிட்டாரு. அவர் தனியாக, ஏன்னா அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கக்கூடிய லெவலில் எக்ஸ்ட்ரா தேவையில்லாமல் அவருடைய அந்த ஒரு அந்த அந்த சிங்கிள் ஒரு 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 சிங்கிள் மைண்டடாக அவராக உட்காந்துட்டு அவரை முன்னிலைப்படுத்திக்கிட்டு போகும்பொழுது மற்றவங்க வந்து தேவையில்லாமல் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்ற மாதிரி தான் அவர் நினைக்கிறார். மற்ற எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜாக பார்க்குறார். எல்லாத்தையுமே வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் நினைக்கிறார். ஸோ அதனால் வந்து அவரே வந்து இன்றைக்கி இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் சுற்றி நடந்துகிட்டு இருக்கும்பொழுது அவர் ஹீ இஸ் லூசிங் இஸ் கூல்.